சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. இன்னைக்கு பாருங்க அதிர்ஷ்டவசமா செம்மையான வண்டி, நிறைய வண்டி கொடுத்துரு பாருங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நிறைய வண்டி சோல்ட் ஆயிடுச்சு, அதனால வீடியோ போடல. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குட்டி மணிக்கு பிறந்தநாள் இன்னைக்கு, எல்லாம் மனசார வாழ்த்துங்க. இது ஹைலைட்டே பார்த்தினாக்கா இன்னைக்கு வந்து என்ன சேனல், யூடியூப் சேனல் என்ன சேனல், பணமட்ட சேனல் வந்து மனசார வந்து வாழ்த்துட்டு போகிற பாட்டே பாட்டுக்கிறாங்க. நம்ம சொல்லுப்பா சொல்லு. அந்த பாட்டு இல்லை, எனக்கு பிறந்தநாள் சொல்லு சொல்லு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்தநாள் இன்னைக்கு, எல்லாரும் வாழ்த்துங்க, மனசார வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ராணிப்பட்ட லோ பட்ஜெட் குட்டி மணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி வணக்கம். அப்புறம் எதுவுமே இல்லை, சிரிப்பு காட்டுற மாதிரி பாருங்க. அட்டகாசமா இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் வருஷம் வருஷம் படுற மாதிரி தான் இவனுக்கு கேக் வெட்டுற போது பார்த்தீங்கன்னா அன்பிலத்தில் தான் நாங்கள் போய் வெட்ட போகிறோம் கேக்கு. அட்டகாசமாக நாங்கள் போய் புக்கெலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி, கரெக்டாக 4 to 5 மணி, ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த டைமில் எல்லாருக்கும் சாப்பாடு இது பாருங்க, தக்காளி சாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சடி, சூப்பராக அட்டகாசமாக எல்லோரும் வைக்க போகிறோம். இவனு கேக் வெட்ட போகிறான். என் தம்பிக்கு அட்டகாசமாக போட்டு, குட்டி மணிக்கு போட்டு, நீங்கள் நிறைய பேர் வாழ்த்து கொடுக்கணும். கம்பல்சரி எல்லோரும் நல்லா வாழ்த்து கொடுக்கணும். சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேசுறாங்க. பாருங்க, நம்ம வண்டி பார்த்து குன்றத்தூர் வந்துருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தினாக்கா நீங்களே அசந்துருவீங்க. யாருன்னு பார்த்தினா இந்த யூடியூப் சேனல் பார்த்து பணமட்ட சேனல், யூடியூப் சேனல் ஹைலைட்டாக பார்த்தினா இது குருவர் தான். சூப்பர், வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ராஜாங்க, எஸ்ஆர் ராஜா. இவர் யார் தெரியுங்களா? நம்ம தலைவர். இவர் யாருமே எல்லாம் தெரியாது. உங்க பேருங்க ஐயா? முருகேசன். முருகேசன் இன்னும் முருகேசன் சொல்றீங்க, வெறும் முருகன் சொல்றீங்க. அடுத்து உங்க பேருங்க ஐயா? என் பேர் வந்து கலீல்னா, நான் ஆட்டோ டிரைவர் கேரக்டர்ல பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேருங்க ஐயா? சீனிவாஸ். சீனிவாஸ் ஐயா. இவர் யார் தலைவர் யார் தெரியல, எல்லாம் பாத்துருப்பீங்க. உங்க பேருங்க ஐயா? தமிழ்ச்செல்வங்க. உங்க பேருங்க காட்டுப்பூச்சி. உங்க பேருங்க அஜித் ஐயா. உங்க பேருங்க ஞானவேலுங்க. பாருங்க, எல்லாம் வந்து வண்டி எடுத்து வந்துட்டாங்க. நம்ம எக்ஸ்யூ பாயிண்ட் எடுத்து வந்தாங்க. இப்போ இது இல்லாமல் இன்னொரு 2 ஒயிட் வண்டி காட்ட போகிறேன், அதையும் பார்த்து எடுத்து போகிறாங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி பணமட்ட சேனல் இவங்களும் லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்கணும், எனக்கு கொடுத்த ஆதரவு மாரி இவங்களுக்கு கொடுங்க. நம்ம பொறுத்தவரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதேமாரி இன்றைக்கி அப்புக்கு பிறந்தநாள், மனசார வாழ்த்துங்க. இன்றைக்கி அப்புக்கு பிறந்தநாள் இருக்கு, அதாவது குட்டி மணின்னு சொல்லிட்டு பிறந்தநாள். பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நிறைய நடிகர்கள்லாம் எடுத்து பாருங்க. அடுத்து ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து எடுத்து போகிறாரு பாருங்க, சீரியல் நடிகர் இருக்கிறாரு, அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, அவர் வந்து எடுப்பார். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஒன்றும் இல்லை, அண்ணன் வந்து வீடியோ போட்டிருப்பார், நம்மளும் கார் வந்து வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா அவரோட ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வீடியோ போட்டிருந்தார், கார் சேல்ஸ் இருக்குன்னு. அவர் சேல்ஸ் பண்ணுற விதமே ரொம்ப தனிங்க. கார் சேல்ஸு என்ன ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவார், ஆனால் அவரோட அனுபவங்கள் நிறைய இருக்குது. அவரோட பேச்சிலையும் நிறைய இது பார்த்துருக்கேன். மகிழ்ச்சி. இப்போ கார் பார்க்கறதுக்கு வந்தோம், கார் காமிச்சிருக்காரு, இன்னமும் கார் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு ஒரு காரை புக் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான், எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். ஏன்னா எடுக்கிறோம். நீங்கள் பேசுங்க. அடுத்து நீங்கள் என்ன முன்னாள் முடிஞ்ச வாயில் என்ன வந்து பேச தப்பு கிடையாது. நாங்கள் அதுக்கு தான் வந்துக்கிறோம், வண்டி எடுத்து தான் வந்துக்கிறோம். எங்களுக்கு குதிரை போச்சுன்னா பணத்தை கட்டி வண்டி எடுத்து போயிடுறோம். குதிரை போச்சுன்னா குதிரை போச்சுன்னா வண்டி குதிரல, பணம் கொடுத்துட்டு தான் வண்டி எடுக்கணும். பணம் கொடுத்துட்டு தான் வண்டி எடுக்கணும். இல்லை அது வீடியோவில், இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்கே தானே சொல்லுங்கள்? நாங்கள் வந்து குன்றத்தூர்லேருந்து வரோம். ஒரு நல்ல கார் கட்சிச்சுன்னா எடுத்துன்னு போயிடுவோம். அவ்வளோதான். நீ சொல்லுங்க. கார் நல்ல கார் கட்டினா நாங்கள் எடுத்து போவோம். அவருக்கு அப்படி காட்டு. பாட்டு ஒரே ஒரு பாட்டுனா நீங்க அண்ணனுக்கு தம்பிக்கு பர்த்டே அவனை வச்சு ஒரு பாட்டு பாடு. நேம் நடச்சலாம் பவித்ரன். பிறந்த நாளுங்க எங்க பவித்திரன் செல்ல குட்டிக்கு பிறந்த நாளுங்க. வாழ்த்து சொல்லி எல்லோரும் கேட்க வெட்டுங்க, வாழ்த்து சொல்லி எல்லோரும் கேட்க வெட்டுங்க. இவர் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ வேணுங்க.
பிறந்த நாளுங்க எங்க பவித்திரன் செல்லக்குட்டிக்கு பிறந்த நாளுங்க. ஹாய் ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பணமட்டை யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு அருமையான கார் சேல்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப இவங்க யூடியூப் வச்சுருக்காங்க. இவங்க துவக்கத்தில் இவங்க சொல்லும் போது நாங்களே வியப்பாக இருந்தது. ரொம்ப 3 பேருமே நல்லா ஒரு ஓப்பனிங்காக நல்லா இருந்தது. நல்ல ஒரு கார் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுக்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்திருக்கோம். எல்லாரும் இந்த சேனலை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லாவும் இருக்க போகிறோம், நல்லாவும் இருப்போம். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து எனக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு. எனக்கு எல்லாம் வாழ்த்துங்க, எல்லாம் வாழ்த்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலையெடுத்து காலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும்னுக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபோன் நியூ மாடலு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மங்களாண்டி. அப்பா வந்து பேச பாருங்க. இப்போ அப்பா அம்மா பற்றி அப்பா அம்மா நல்லா அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க எல்லாருமே. காலைல வந்து குளிச்சுட்டு முதல்ல ஏஞ்சோடனே அம்மா அப்பா காலில் தான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்புறம் தாத்தா பாட்டி காலில், அப்புறம் பெரியம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கி என்ன பண்ணேன்? பெரியப்பா வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எங்கள் தாத்தா வந்து 520 ரூபாய் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க. அதிலே போக போக நிறைய சம்பாதிச்சிட்டேன். நீங்களும் எனக்கு காசுலாம் வேணாங்க. எனக்கு கழுத்தில் 2 போட்டு இருப்பீங்க செயின், அது மொட்டை கொடுங்க போதும். மோந்திரம் அதெல்லாம் கொடுங்க, அது மொட்டை போதும். அதை வச்சு நான் பழிச்சிக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலையில நம்ம குளிச்சுட்டு எங்கே போனோம்? காலையில் குளிச்சுட்டு உடனே ஸ்ட்ரைட்டாக பிள்ளையார் கோயில் தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. இன்னைக்கு போய் நம்ம தான். சார் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அண்ணன் வந்து ஒசூரில் வந்திருக்காரு. ஒரு குடும்பத்தோடு வந்து அருமையான வண்டி. இன்னும் சொல்ல பாருங்க, ஒரு பாய் சார் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிருஷ்ணன் சார் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்தாங்க, பேசி அட்டகாசமாக இந்த வண்டி எடுத்தாங்க. ஹைலைட்டே பார்த்தோன்னா அவங்களும் ஒரு இதுதான், கிறிஸ்டின்ஸ் தான், இவங்களும் கிறிஸ்டின்ஸ் தான். வந்து ஜம்முனத்தை எம்மதமும் சம்மதன்ற மாதிரி நல்லா உண்மையிலே நல்லா அழகாக பேசி இந்த வண்டி எடுத்துட்டாங்க. ரொம்ப சீப்பான விலையும் கொடுத்தேன் நான். இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 2.25 விற்கிற வண்டியை வெறும் 1,27,000 கொடுத்தோம் பாருங்கள். நம்ம வாங்கின வேலையும் சொல்லுவேன், விற்ற வேலையும் சொல்லுவேன். அதனால் எனக்கு வந்தாங்க, பேசி அழகாக பேசி எடுத்தாங்க. எனக்கோசம் இந்த கடை நல்லா இருக்கணும், ஜெபம் பண்ண போகிறாங்க. பாருங்கள், எங்கேருந்து வந்தேன் சொல்லுங்கள் ஐயா. அண்ணா வணக்கண்ணே, நான் ஒசூர்லேருந்து வரேங்க. வந்துட்டு அண்ணன் லோ பட்ஜெட் சரவணை யூடியூப்பில் சேனலில் பார்த்துங்க. 1 வருஷம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன்கிட்ட வண்டி எடுக்கணும் நான் வந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போல, நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றிண்ணா. என்ன வேலை செய்றீங்க அண்ணா நீங்கள்? நான் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கேன் கம்பெனியில், ஒசூர்லேருந்து வரேங்க. மேடம் எங்கேருந்து வரீங்க மேடம்? நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஒசூர்லேருந்து வரேன். எப்படி மேடம் வண்டி நல்லா இருக்கா மேடம்? வண்டி நல்லா இருக்கு மேடம். அண்ணன் போலே நல்ல குணம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் வாங்க, அண்ணன்கிட்ட வாங்கிட்டு போங்க. ஆண்டவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். நாங்கள் 2 பேருமே ஜெபம் பண்ணோம். தினமும் உங்கள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். வேளாங்கண்ணிக்கு போகலான்னு நாங்கள் இருக்கோம். வேளாங்கண்ணிக்கு போகிறோம், முதல்ல போகிறோம் வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கு. அந்த தாய்கிட்ட உங்கள் பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, என் கடைக்கு இப்போ ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. சொல்லுங்க. எனக்கு வண்டி பிடிச்சிருந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வண்டி. எங்கள் அப்பாவுக்கு அவசரம் நான் எடுத்த வண்டி. நீங்கள் வரீங்க, நாங்கள் தரீங்க. டீசல் ஒரு ஜெபம் பண்ணுங்க. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். அப்பா இறைவா, இதோ இந்த வேலையிலே சரவணன் தேடனா அந்த அண்ணனை தேடி நான் வந்திருக்கோம். நான் வண்டியை வாகனத்தை வழிநடத்தி கொடுத்து நல்லபடியாக ஆசீர்வாதம் தந்து வணிகம் பண்ண ஜபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, இதோ அண்ணனை வளர்த்தி அவங்க குடும்பம் ஆசீர்வதித்து எல்லோரும் எப்பவுமே சந்தோஷத்தோடு இருக்க அருள் புரியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிறாலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வியாபாரம் நல்லா இருக்கணும், குடும்பத்தோட அவரும் அவங்க பசங்களோட நல்ல ஆசீர்வாதத்தோட என்னைக்குமே கர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் ஆண்டவரே. பாருங்க, இன்னைக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஏதோ என் குடும்பத்தை பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் 1000 ரூபாய் டீசலும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. தேங்க்ஸ். பாருங்க அட்டகாசமா பாய் 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 பாய்ண்ணா. பாருங்க அட்டகாசமாக ஒசூர் போது பாருங்க. ஃபோர்டு ஃபிகோ பாருங்க, சூப்பராக. நீங்களும் கம்மி ரேட்டில் சீப்பான ரேட்டில் அப்பா சொல்லியிருப்பாரு.
கம்மி ரேட்டில் அதிரடி ஆஃபர் எடுத்துன்னு போயிட்டாங்க. நீங்களும் வாங்க, கம்மி ரேட்டில் அட்டகாசமாக எடுத்துன்னு போயிடுங்க.